பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வரும் சாம்சங் தொழிலாளர்களை ஆலை நிர்வாகம் பணிவோடு கையாள வேண்டும் என்று காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே சுங்கவாரசத்திரம் பகுதியில் உள்ள சாம்சங் இந்தியா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு தொழிற்சங்கம் அங்கீகாரம் போனஸ் 8 மணி நேரம் பணி உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொழிலாளர்களின் தொடர் போராட்டம் இன்று 17வது நாளை எட்டியுள்ளது. ஸ்ரீபெரும்புத்தூர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான செல்வ பெருந்தகை சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்தார். இதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேசிய செல்வ பெருந்தகை பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வரும் தொழிலாளர்களை ஆலை நிர்வாகம் பணிவோடு கையாள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இன்று சாம்சங் தொழிலாளர்கள் தொடர்ந்து 19 நாளாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தொழிலாளர்களுக்கு என்னென்ன உரிமைகளை மீட்டு தர முடியுமோ அதை அரசிடம் பேசி, குறிப்பாக மாண்பு முதலமைச்சரிடம் எடுத்து சொல்லி இவருடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவோம். தொழிலாளர்களிடம் ஆலைகளும் பணியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. அவருடைய பல அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஜனநாயக நாட்டில் போராடுவது தார்மீக உரிமை, போராடலாம். ஆனால் அதை நீண்ட நெடிய காலம் நீடித்து தொழிலாளருடைய குடும்பங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல், தொழிற்சாலைகளுக்கும் பிரச்சனை இல்லாமல் இதை அணுக வேண்டும். அந்த முறையில தான் இன்று நான் இங்க வந்து இவர்களை சந்தித்து பேசியிருக்கிறேன்.